வெல்கம் டு விஷன் அகாடமி. இன்றைய நடப்பு நிகழ்வுகள். தினசரி நடப்பு நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விஷன் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், மேலும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. முதலில் நாம பார்க்க போறது உலக செய்திகள். எத்தியோப்பியாவின் அஃபார் பகுதியில் அமைந்துள்ள எட்டா ஆலே என்ற எரிமலை தீப்பிழம்புகள் நிறைந்த ஏரியை கடந்து பிரேசில் நாட்டைச் சேர்ந்த கரினா ஒலியோனி என்ற பெண் சாதனை படைத்துள்ளார். 38 வயதான கரினா ஒலியோனி 100.58 மீட்டர் லாவா ஏரியை 1187 டிகிரி செல்சியஸ் பற்றி எரியும் போது கடந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. போலியான சலுகைகளை வழங்கிக் கொண்டிருந்த சுமார் 184 சீன இணையதளங்களுக்கு சவுதி அரசு தடை விதித்துள்ளது. சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி தலைவராக தாமஸ் பேச் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அவர் 2025ஆம் ஆண்டு வரை பதவியில் நீடிப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து தேசிய செய்திகள். இந்தியா இலங்கை நாட்டை பாதுகாப்பு துறையில் முதல் முன்னுரிமை பங்காளராக அறிவித்துள்ளது. இந்தியாவின் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அண்டை நாடாக இலங்கை பார்க்கப்படுகிறது மற்றும் இந்தியா மற்றும் இலங்கைக்கு இடையே பாக் ஸ்ட்ரெய்ட் எனப்படும் பாக் நீர்ச்சந்தி உள்ளது குறிப்பிடத்தக்கது. உலக சிறுநீரக விழிப்புணர்வு நாள் வருடந்தோறும் மார்ச் மாதம் 2வது வியாழக்கிழமை அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு மார்ச் 11, 2021 அன்று உலக சிறுநீரக தினம் கொண்டாடப்படுகிறது. உலகெங்கிலும் சிறுநீரக நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது குறித்த விழிப்புணர்வை பரப்புவதே இந்த நிகழ்வை கொண்டாடுவதன் நோக்கமாகும். இந்த வருஷத்துக்கான தீம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லிவிங் வெல் வித் கிட்னி டிசீஸ். கருப்பொருள்: சிறுநீரக நோயுடன் நன்றாக வாழ வேண்டும். இந்தியாவின் 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் வகையில் அம்ரித் மகோத்சவ் என்ற விழாவை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. இது குஜராத் மாநிலத்தில் உள்ள சபர்மதி ஆசிரமத்தில் மார்ச் 12, 2021 முதல் தொடங்க உள்ளது. இந்த திருவிழா 75 இடங்களில் 75 வாரங்களுக்கு நாடு முழுவதும் கொண்டாடப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்தியா உஸ்பெகிஸ்தான் இடையேயான கூட்டு இராணுவ பயிற்சி டஸ்ட்லிக் 2 மார்ச் 10ஆம் தேதி உத்தரகாண்ட் மாநிலம் ராணிகேத் வெளிநாட்டு பயிற்சி மையத்தில் தொடங்கியது. இது மார்ச் 19, 2021 வரை நடைபெற உள்ளது. அடுத்து நியமன செய்திகள். இந்தியாவின் சிஏஜி கிரிஷ் சந்திர முர்மு 2021ஆம் ஆண்டிற்கான ஐநா சபையின் வெளி தணிக்கையாளர் குழுவின் தலைவராக மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளார். இன்றைய கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். எத்தியோப்பியாவின் அஃபார் பகுதியில் அமைந்துள்ள எட்டா ஆலே என்ற எரிமலை தீப்பிழம்புகள் நிறைந்த ஏரியை கடந்து சாதனை படைத்தவர் யார்? விடை: கரினா ஒலியோனி. போலியான சலுகைகளை வழங்கிக் கொண்டிருந்த சுமார் 184 சீன இணையதளங்களுக்கு தற்போது எந்த அரசு தடை விதித்துள்ளது? விடை: சவுதி அரசு.
சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி தலைவராக யார் தேர்வு செய்யப்பட்டுள்ளார்? விடை தாமஸ் பேட்ச். எந்த நாட்டை பாதுகாப்புத் துறையில் முதல் முன்னுரிமை பங்காளராக இந்தியா அறிவித்துள்ளது? விடை இலங்கை. உலக சிறுநீரக விழிப்புணர்வு நாள் என்று அனுசரிக்கப்படுகிறது? விடை ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் 2வது வியாழக்கிழமை. 2021ஆம் ஆண்டிற்கான உலக சிறுநீரக விழிப்புணர்வு தினத்தின் கருப்பொருள் என்ன? விடை லிவிங் வெல் வித் கிட்னி டிசீஸ். கருப்பொருள் சிறுநீரக நோயுடன் நன்றாக வாழ வேண்டும். இந்தியாவின் 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் வகையில் மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ள விழாவின் பெயர் என்ன? விடை அம்ரித் மகோத்சவ். இந்தியா உஸ்பெகிஸ்தான் இடையேயான கூட்டு இராணுவ பயிற்சி டஸ்லிக் 2 என்று தொடங்கியது? விடை மார்ச் 10. இந்தியா உஸ்பெகிஸ்தான் இடையேயான கூட்டு இராணுவ பயிற்சி எங்கு நடைபெறுகிறது? விடை உத்தரகாண்ட் மாநிலம் ராணிகேத் வெளிநாட்டு பயிற்சி மையம். 2021ஆம் ஆண்டிற்கான ஐநா சபையின் வெளி தணிக்கையாளர் குழுவின் தலைவராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? விடை கிறிஸ் சந்திர முர்மு. மார்ச் 11th குவிஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்க போறோம். கால்நடைத்துறை மீன்வளத்துறையில் உற்பத்தியையும் ஏற்றுமதியையும் அதிகப்படுத்தும் வகையில் அறிமுகப்படுத்தியுள்ள திட்டத்தின் பெயர் என்ன? விடை ஆப்ஷன் டி பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனா. இந்திய ஆயுர்வேத மருந்து அறிவியல் நிறுவனம் எங்குள்ளது? விடை ஆப்ஷன் சி குஜராத். அல்பேனியாவின் தேசிய நாணயம் எது? விடை ஆப்ஷன் சி லெக். 18வது ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவிற்கு முதல் தங்கம் வென்றவர் யார்? விடை ஆப்ஷன் டி பஜ்ரங் பூனியா. உலகிலேயே மிகப்பெரிய நூலகம் எங்கு உள்ளது? விடை ஆப்ஷன் ஏ மாஸ்கோ. டுடே குவிஸ் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். மதிப்பு கூட்டு வரி எதை சார்ந்தவை? ஆப்ஷன் ஏ உற்பத்தி வரி, ஆப்ஷன் பி வருமான வரி, ஆப்ஷன் சி எஸ்டேட் வரி, ஆப்ஷன் டி விவசாய வருமான வரி. விலை பேதத்தின் 3 வகைகளை தந்தவர் யார்? ஆப்ஷன் ஏ மார்ல், ஆப்ஷன் பி கீன்ஸ், ஆப்ஷன் சி ஏசி பிஹு, ஆப்ஷன் டி ஆடம் ஸ்மித். இந்தியாவின் வறுமையில் முக்கியமாக அறியப்படுவது? ஆப்ஷன் ஏ கிராம வறுமை, ஆப்ஷன் பி பழங்குடி வறுமை, ஆப்ஷன் சி குடிசைப்புற வறுமை, ஆப்ஷன் டி நகர்ப்புற வறுமை. டெல்லி உயர் நீதிமன்றத்தின் முதல் பெண் தலைமை நீதிபதி யார்? ஆப்ஷன் ஏ கோர்லா ரோஹிணி, ஆப்ஷன் பி ஜானகி அம்மா, ஆப்ஷன் சி ஆர் பானுமதி, ஆப்ஷன் டி சுஜாதா மனோகர்.
சட்டப்பிரிவு 370 நடைமுறைக்கு வந்த வருடம். ஆப்ஷன் ஏ 1951, ஆப்ஷன் பி 1957, ஆப்ஷன் சி 1956, ஆப்ஷன் டி 1954. இன்றைய திருக்குறள். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இத்திருக்குறளுக்கான விளக்கம். அன்பும் அறமும் உடையதாக இல்வாழ்க்கை விளங்குமானால் அதுவே வாழ்க்கையின் பண்பும் பயனும் ஆகும். இது நிரல் நிறை அணிக்கு எடுத்துக்காட்டாகும். டுடே குவிஸ் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸோட அப்டேட் ஆகும். இன்றைய கரண்ட் அஃபேர்ஸோட பிடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ணுறதுக்கு vishainacademy.com வெப்சைட்டில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மேலும் தினசரி நடப்பு நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விஷைன் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகிலுள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. மிக்க நன்றி.